ஜம்மு காஷ்மீரில் சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஜீப் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது. மீண்டும் ஜீப்பை ரிவர்ஸில் எடுத்து வந்து முதியவர் மீது மோதியதன் பகீர் பின்னணி என்ன? சாலையில் ஜீப்பை தாறுமாறாக ஓட்டிச் சென்றவர் எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது எதிர்பாராத விதமாக மோதினாரா அல்லது திட்டமிட்டு கொலை செய்யும் நோக்கில் மோதினாரா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. நடுரோட்டில் கொலை நடுங்க வைத்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? காஷ்மீரில் ஜம்மு மாவட்டத்தில் உள்ள காந்தி நகர் பகுதியில் பரபரப்பாக காணப்படும் சாலையில் வாகனங்கள் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தன. அவ்வழியாக இளைஞர் ஒருவர் தார் ஜீப்பை வேகமாக ஓட்டி வந்துள்ளார். அப்போது முன்னால் சென்ற காரை முந்திச் செல்ல முற்பட்டுள்ளார். அந்த நேரம் பார்த்து இருசக்கர வாகனத்தில் ஒருவர் எதிரே வந்துள்ளார். அதைக் கண்டும் பிரேக் போடாமல் அதே வேகத்தில் ஜீப்பை இளைஞர் ஓட்டிச் சென்றுள்ளார். அதில் இருசக்கர வாகனம் மீது ஜீப் மோதி அதில் வந்த முதியவர் நிலை தடுமாறி சாலையிலேயே விழுந்துள்ளார். பின்னர் தட்டு தடுமாறி எழுந்தவருக்கு மீண்டும் பேரதிர்ச்சி காத்திருந்தது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு ஜீப்பை நிறுத்தாமல் சென்ற இளைஞர் மீண்டும் ரிவர்ஸில் வேகமாக வந்து அந்த முதியவரை இடித்து தூக்கி வீசியுள்ளார். அதைக் கண்டு சிலர் அலறி துடித்துள்ளனர். ஆனால் எதுவுமே நடக்காதது போன்று காரை விட்டு கீழே இறங்கி வந்த இளைஞர் முதியவரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இளைஞரின் அடாவடித்தனத்தை கண்டு யாரும் தட்டி கேட்காமல் வேடிக்கை மட்டுமே பார்த்துள்ளனர். அந்த இளைஞர் அங்கிருந்து கிளம்பிய பின்னரே அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து முதியவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து ஏற்படுத்திய இளைஞர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காயமடைந்த முதியவரின் குடும்பத்தினர் கோரியுள்ளனர். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்படுத்திய இளைஞரை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். காஷ்மீரில் இருசக்கர வாகனத்தின் மீது ஜீப் மோதியதுடன் ரிவர்ஸில் வந்து முதியவரை இடித்து தூக்கி வீசியது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பதைபதைக்க வைத்துள்ளது.